ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மா உனக்காக அனுப்பி வச்ச அதிர்ஷ்ட எண்ணை தொட்டு விட்டாய் தானே. இந்த 7, 8, 6ங்கிற அதிர்ஷ்ட எண் தான் உன் வாழ்க்கையில அடுத்தடுத்து மிகப்பெரிய மாற்றங்களை உண்டு பண்ண போகுது. ஆமியன் செல்லமே, எந்த விஷயம் நடக்காது நடக்காது நினைச்சு நீ தவிச்சுக்கிட்டு இருக்கியோ அந்த விஷயத்தை நீ எதிர்பார்த்ததை நல்லபடியா நடத்தி கொடுப்பதற்கான திடீர் மாற்றத்தை உண்டாக்கும் இந்த அதிர்ஷ்ட எண்ணை உன்னை நோக்கி அனுப்பி வச்சதின் காரணமே அதுதான். ஏன்னா உன் மதிப்பை உணராத மனிதர்களும் உன் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படும் மனிதர்களும் உன்னுடைய நேர்மைக்கும் உண்மைக்கும் ஈடாக நல்லபடியாக நடக்க முடியாத மனிதர்களும் உன் கூட இருக்கிறதால தான் உன் வாழ்க்கையில இப்போ பல கஷ்டங்கள் உன்னை ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்கு. அது எல்லாத்தையும் சரி செஞ்சு தீய மனிதர்களை உன்னை விட்டு விலக்கி உன்னை உயர்த்தி உனக்கு நல்லதை செய்வதற்காகவே இந்த அதிர்ஷ்ட எண்ணை தொட சொன்னேன் செல்லமே. நீ என்ன உன் மனசுல உனக்கு அதிர்ஷ்டமே இல்லைன்னா நினச்சிக்கிட்டு இருக்க? நீ எப்போது என்னை வணங்க ஆரம்பிச்சியோ, நான் எப்போது உன்னை என் பிள்ளையாக தேர்ந்தெடுத்தேனோ அப்போதே நீ அதிர்ஷ்டசாலி ஆகிவிட்டாய் அல்லவா. என் பிள்ளைகள் யாருக்கும் எந்த விதத்திலும் எந்த குறையும் இருக்காது. எல்லாமே அவர்கள் நிறைவாய் பெற்று நிம்மதியாக வாழும்படிதான் நான் செஞ்சிருக்கேன். அப்படிதான் இப்போதும் உனக்கான வாழ்க்கையில உன்னை உயர்த்தி உனக்கான நல்லதை செய்வதற்காக ஓடி வந்திருக்கேன். உன் வாழ்க்கையில இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். உனக்கான காலம் வர்ற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாரு. உன்னை உதாசீனம் செய்பவர்களின் உற்சாகத்தை கூட அமைதியாக ரசிக்க பழகு. யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா உடனே கோபப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு கத்தவோ பதிலடி கொடுக்கவோ நினைக்காதே. யாருக்கிட்டையும் போய் நீ யாருங்கிறத நிரூபிக்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை. நீ யாருன்னு உனக்கு தெரிஞ்சா போதும். ஊர் உலகம் 1000 சொல்லுவாங்க. அவங்களுக்கெல்லாம் நீ ஒவ்வொருத்தரா போய் தனித்தனியா பதில் சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது தானே. உள்ளத்தாலும் உடலாலும் நீ ஓய்வின்றி உழைக்கிறாய். உன் உழைப்பு தான் உனக்கான மொழி. அந்த உழைப்பின் மூலமாக நீ வெற்றியை பெறும்போது இந்த உலகம் தானாகவே உன்னை பற்றி புரிஞ்சுக்கும். உன் பொறுமைதான் உனக்கான ஆயுதம். எப்போதும் பொறுமையாக இரு. உடையாத மனசோட தைரியமா எந்திரிச்சு நில்லு. இப்போது நீ அனுபவிக்கும் கஷ்டமோ பிரச்சனையோ உன் வாழ்க்கையில எதுவுமே நிரந்தரம் இல்லைங்கிறத நீ தெரிஞ்சுக்கணும். எந்த நொடி வேணும்னாலும் நான் உனக்கான மாற்றத்தை கொடுப்பேன். இந்த அதிர்ஷ்ட எண்ணை தொட்ட உன் வாழ்க்கையில இனி காலம் சரியான ஒரு நேரத்தை உனக்காக உருவாக்க போகுது. நிமிர்ந்து நடைபோடு. வெற்றி எனக்கு நிச்சயம் கிடைக்கும்ன்ற நம்பிக்கையோட வாழு. நான் உன் கூட இருக்கும்போது உன் வாழ்க்கையில இனி ஒருபோதும் தவறான தப்பான விஷயங்கள் நடக்க விடமாட்டேன் செல்லமே. உறவுகளை அழிப்பது ஏமாற்றம் அல்ல, தூரமும் அல்ல, மௌனம்தான். நீ மௌனமாக இருந்தாலே நாளடைவில் பல உறவுகள் உன்னை விட்டு விலகி போயிடுவாங்க. எல்லார்ட்டையும் பேசாம அப்படி நீ வாழ்க்கையில என்னத்தை சாதிக்க முடியும்? அதனால எல்லார்கிட்டையும் பேசு. அன்பா பாசமா ரொம்ப அக்கறையோட பேச முடியலைனாலும் ஒரு அளவுக்காவது சில வார்த்தைகளையாவது பேசி பழகு. அப்படி நீ பேசும்போது உன் மனசுக்கே ஒரு மகிழ்ச்சியும் அமைதியும் மாற்றமும் வந்து சேரும். உன் மனவேதனை வெறுப்பாக மாறி இப்போது எல்லார் மீதும் எரிச்சலாகவும் ஆயிட்டிருக்கு. எப்போதும் மனவேதனையை மனசுல தங்க விடாத. வேதனையும் சோதனையும் வாழ்க்கையில யாருக்கு தான் இல்லை? எல்லாரும் அதை தாண்டி தானே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நீ எதையுமே வெளிப்படுத்தாம அனைத்தையும் அமைதியாக்கிக்கிட்டு வாழ்க்கையை சந்தோஷமா வாழணும்னு முடிவெடுத்தினா கண்டிப்பா இந்த வராகி அம்மா உன் சங்கடங்களை போக்கி சகலத்தையும் உனக்கு சாதகமா அமைச்சு கொடுப்பேன். உனக்கு பெரிய சுமையாகவும் பாரமாகவும் இருக்கும் விஷயங்கள் எல்லாத்தையும் சரி செஞ்சு உன் மன அழுத்தத்தை போக்கி உன் வாழ்க்கைக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்குறேன். ஒரு விஷயத்த நீ சொல்லாம உன்னை பத்தி யாரும் இங்க புரிஞ்சுக்க முடியாது. அதனால நீ வெளிப்படுத்தாத சில விஷயங்களை மற்றவங்கள தானா உன்னை பத்தி புரிஞ்சுக்குவாங்க நினைச்சுக்கிட்டு அவங்க புரிஞ்சுக்காத போது அதுக்காக கோபப்பட வேண்டாமே செல்லமே. உன்னுடைய செயல்களையும் பேச்சையும் வச்சு உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்க கிட்ட நீ பழகு. புரிஞ்சுக்காம உன்னை தப்பா பேசுறவங்க கிட்ட நீ கொஞ்சம் ஒதுங்கி இரு. அதுக்காக ஒரே அடியா விலகி போயிடக்கூடாது. எல்லார்கிட்டையும் என்ன இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்கறதுல சும்மா பேச்சு வச்சுக்கிறதிலும் பழக்கம் வைத்துக் கொள்வதிலும் எந்த தவறும் இல்லை அல்லவா. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது எந்த விதத்திலும் நீ காயப்படவோ கஷ்டப்படவோ நான் விட்டுற மாட்டேன். உனக்கான அனைத்தையும் நல்லபடியாக நான் நடத்தி கொடுக்குறேன். உனக்கு எது தேவையோ உன் விருப்பம் எதுவோ அது நிச்சயம் உன் வாழ்க்கையில வந்து சேரும். உன் வாழ்க்கைய
அழகாக்கி உனக்கான நல்ல விஷயங்களையும் நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட தேவையில்லை. வெளியில் நீ பயணம் போகும்போதும் உனக்கு முன்னால் பின்னால் வர்றவங்க எப்படி இருப்பாங்க, எப்படி நடந்துக்குவாங்க, யார் மூலமாக என்ன ஆபத்து வரும், பிரச்சனை வரும்னு உனக்கு தெரியாது. ஆனால் ஒவ்வொரு நொடியும் இந்த வராகியம்மா உனக்கு முன்பும் பின்பும் பக்கவாட்டிலும் நானே நடந்து வந்துக்கிட்டே இருக்கேன். யாருக்கும் தீங்கே நினைக்காத உன் நல்ல மனசுக்கு நான் ஒரு குறையும் கஷ்டமும் வர விடமாட்டேனேன்னு செல்லமே. அறிந்தோ அறியாமலோ நீ வாழ்க்கையில் சில தவறுகள் செஞ்சுட்ட, இப்போ கூட செஞ்சுக்கிட்டு தான் இருக்க. ஆனால் அதுக்காக நீ பயப்பட வேண்டாம். எல்லாமே சரியாக்கிடுறேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சரி செஞ்சிடுறேன்ற நம்பிக்கை உனக்குள்ள விதை. கண்டிப்பாக நீ செய்த தவறுகளை எல்லாம் இந்த வராகியம்மா மன்னிச்சிருவேன். தவறு செய்கிறது சகஜம், ஆனால் அதை மாற்றிக்கணுன்ற மனசு வந்துருச்சுன்னா இந்த வராகியம்மா உடனே மன்னிச்சிருவேன் என் செல்லமே. அந்த எண்ணத்தை உனக்குள்ளே கொண்டு வா. ஒவ்வொரு நொடியையும் உன் கைகளுக்குள்ள உன் கட்டுப்பாட்டில் இல்லை. நீ நினைச்சாலும் நினைக்காட்டியும், தூங்குனாலும் முழிச்சிருந்தாலும், சாப்பிட்டாலும் சாப்பிடாட்டியும் நேரம் ஓடிக்கிட்டே தானே இருக்கு. அப்போ நேரம் உன் கட்டுப்பாட்டில் இல்லைன்னு தானே அர்த்தம். அந்த நேரத்தை நான் ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கேன்? அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கை முழுவதையும் நீ என்னிடம் ஒப்படைச்சிரு. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து கண்டிப்பாக உன்னை நிம்மதியாக நல்லபடியாக வாழ வச்சு காட்டுறேன் என் செல்லமே. நீ வெளியில் போகும் பயணங்களிலும் உன் வாழ்க்கை பயணங்களிலும் நானே உன்னை சுற்றி பாதுகாப்பு கவசமாக இருக்கேன். நீ எதை நினச்சும் கவலைப்படாத. உனக்கு நிழலாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நடத்தி தரேன். உன் மன பயத்தை போக்கி உன் வாழ்க்கையில் சந்தோஷம் வந்து சேரும். என் நாமம் எப்போதும் உனக்கு துணையாக இருக்குன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. இதுவரைக்கும் நீ காணாத ஒரு சிறப்பான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருப்பேன். உன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீ எப்போவுமே இப்படி இருந்ததில்லைன்னு சொல்கிற அளவுக்கு மகிழ்ச்சியாக வாழும்படி உனக்கான வாழ்க்கையை நான் மகிழ்ச்சியாக அமைச்சு தரப்போகிறேன். இனிமே நீ செய்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் நான் உனக்கு துணையாக இருந்து நன்மைகளை ஒப்படைப்பேன். ஒவ்வொரு நாளையும் நல்ல சிந்தனையோட துவங்கு. இந்த நாள் நல்ல நாளாக இருக்கும், இன்னைக்கு நல்லதே நடக்கும், என் வாழ்க்கையில் நன்மைகள் வந்து சேரும்ன்ற அந்த நல்ல எண்ணத்தை நீ விதையாக போட்டுவே. அந்த விதை மரமாகி முளைச்சி கனியாக நல்ல பலன்களையும் நன்மைகளையும் உனக்கு கொடுக்குமென் செல்லமே. என் அருள் மூலமாக நீ செய்யும் எல்லா முயற்சிகளிலும் எந்த தங்குதடையும் வராமல் உனக்கான வெற்றியை மிகப்பெரிய அளவில் நான் கொடுக்க போகிறேன். ஒவ்வொரு நாளும் இனி உன் வாழ்க்கைக்கான சிறந்த நாளாக இருக்குன்ற நல்ல எண்ணத்தோட வாழ தயாராகு. என் அருளால் இனி நீ அதிசயமாக அழகா அற்புதமான அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ போகிற. எல்லா கஷ்டங்களிலிருந்தும் உன் மனசை ஆக்கிரமிச்சிருக்க பயத்திலிருந்தும் உன்னை காத்து ரட்சிக்க வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய கடமைதானே. சில நேரங்களில் உன் வாழ்க்கையில் மோசமான விஷயங்கள் நடக்கும்போது உன் மனசில் ஒரு பயம் வர்றதை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. பயம் வரும்போதும் மனசில் கவலைகள் வரும்போதும் என் நாமத்தை சொல்ல பழகு. நான் நிச்சயம் உன் கூடவே இருந்து உன் நம்பிக்கைக்கும் பக்திக்கும் ஏற்றாற் போல உன் வாழ்க்கையை நல்ல முறையில் மாற்றி தர்றேன். உன் வாழ்க்கையின் பொறுப்பை நான் ஏற்றுக்கிட்ட பிறகு நீ எதுக்காகவும் கவலை கொள்ளாதே. நீ என்கிட்ட வச்ச வேண்டுதலும் உன் வார்த்தையும் வேண்டுதல்களும் ஒருபோதும் வீண் போகாது. உன் வேண்டுகோளையும் பிரார்த்தனைகளையும் வேண்டுதல்களையும் அனைத்தையும் நிறைவேற்றி உனக்கான வாழ்க்கைக்கான அனைத்தையும் நான் உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். உனக்கு கிடைக்கும் அனைத்தும் நல்லதாகவே இருக்கும்னு நம்பு. நீ எந்த விஷயத்திலும் எதுக்காகவும் பயப்படாமல் தைரியமாக இருக்கணும் என் செல்லமே. நான் உன் கூடவே இருந்து உன்னை வழி நடத்தி உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். கூடிய சீக்கிரம் நீ எதிர்பார்த்த அனைத்தும் உன் கைகளில் வந்து சேரும்படி இந்த வராகியம்மா வெற்றியை உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். உன் மனபாரத்தை எல்லாம் நீ என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நிம்மதியாக வாழ ஆரம்பி. உனக்கு வேண்டிய அனைத்தையும் சரியான நேரத்தில் நிச்சயம் நான் தருவேன். நீ என்னையும் நம்பு, உன்னையும் நம்பு. நம்பிக்கையோட உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி. நீ செய்யும் செயல்கள் யாவற்றிலும் நீ வெற்றி பெறுவதற்கு இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்க போகிறேன். உன் தேவைகள் அனைத்தும் நிச்சயம் பூர்த்தியாகும். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்கு. நீ எதுக்காகவும் சோகமாக இருக்கக்கூடாது என் செல்லமே. நீ பயந்து வருத்தப்படுற அளவுக்கு உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்க நான் விடமாட்டேன். உனக்கு தேவையில்லாத அனைத்தையும் உன் வாழ்க்கையிலேருந்து விலக்கி வச்சு உனக்கான நல்லது அனைத்தையும் உன் கைகளில் ஒப்படைக்கிறேன்.
உன் தேவைகளை பூர்த்தி செய்ய நான் இருந்து உன்னை பாதுகாக்கவும் நான் இருக்கும்போது உனக்கென்ன கவலை? நீயும் உன் குடும்பமும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழும்படி அதற்கான சூழ்நிலைகளை நான் உருவாக்கி தர்றேன். உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் இந்த வருடம் முடிவதற்குள்ளாகவே நான் நிறைவேற்றி கொடுத்துட்றேன். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகி வசதி வாய்ப்புகள் உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகுது. நீ செய்ய வேண்டிய கடமைகளை மட்டும் தவிர்க்காமல் சரியாக செஞ்சுக்கிட்டே வா. உன் வேலையையும் பொறுப்புகளையும் நீ கவனத்தோடு செய்யும் போது உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுத்துருவேன். இதுவரைக்கும் நீ அனுபவித்த துன்பங்கள் எல்லாமே கர்ம வினையின் விளைவால்தான். அந்த துன்பங்கள் மூலம் உன் கர்ம வினை அனைத்தும் கரைஞ்சு போய்கிட்டே தான் இருக்குது என் செல்லமே. கூடிய சீக்கிரம் முழுவதுமாக உன் துன்பங்கள் முடிஞ்சு போய் கர்ம வினைகள் கரைஞ்சு போய் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும்படி நல்ல நிலைமைக்கு உன்னை கொண்டு வரப்போகிறேன். நீ எதை பற்றியும் கவலைப்பட வேணாம். உனக்கு சாதகமான நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில் நான் நடத்தி தரேன். உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீ வாழ முடியலைங்கிறதுக்காக வாழ்க்கையை வெறுத்து போகிற அளவுக்கு சோர்ந்து போகாதே. எப்போதும் உடலையும் மனசையும் ஆரோக்கியமாக வச்சுக்கோ. எதற்காகவும் பயப்பட தேவையில்லை. கூடிய சீக்கிரம் நீ நல்லபடியாக நலத்தோடும் பலத்தோடும் வாழும்படி இந்த வராகி அம்மா நான் செய்ய போகிறேன். உன் வாழ்க்கையில் நான் எப்போதும் உனக்கு உறுதுணையாக இருப்பேன். நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம். உன் கர்ம வினைகளையெல்லாம் நீ கடந்து வெற்றிகரமான வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்வதற்கு நான் உனக்கு துணையாக இருப்பேன் என் செல்லமே. இப்போது உனக்கு நல்ல நேரம் தொடங்கிடுச்சு. இந்த நிகழ்காலம் என்னதான் உனக்கு கடினமாக இருந்தாலும் இது நிரந்தரம். நீ நினச்சி பயப்படாதே. காலம் மாறும்போது கண்டிப்பாக சூழ்நிலையும் மாறும். வருங்காலம் நிச்சயம் உனக்கு வளமான காலமாக இருக்கும்படி இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். என் வார்த்தைகள் மேலே நம்பிக்கை வச்சு நீ செயல்படும் போது உனக்கான நல்ல வழியை நிச்சயமாக நான் உருவாக்குவேன் என் செல்லமே. நீ எதிர்பார்த்து காத்திருக்கிற இடத்திலிருந்து உனக்கான இனிமையான நல்ல செய்தி ஒன்று உன்னை தேடி வரும். உன் மனசுக்கு மகிழ்ச்சியை தரும்படியும் உன் வாழ்க்கைக்கு உயர்வை தரும்படியும் இந்த வராகியம்மா உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி தரப்போகிறேன். நீ எதிர்பார்த்தது அனைத்தையும் நல்லபடியாக உன் கைகளில் வந்து நான் ஒப்படைக்க போகிறேன். என் செல்ல பிள்ளையான உன் வாழ்க்கையில் இனி வெற்றி மீது வெற்றி வந்து சேரப்போகுது. நீயே ஆச்சரியப்பட அளவுக்கு அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் அழகான நல்ல விஷயங்கள் வெற்றிகரமாக நிகழும்படியும் இந்த வராகியம்மா இப்போ செய்ய போகிறேன்.